இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யெகோவாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் கடந்து வந்திருக்கிற சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் யெகோவாவுடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். யாவுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளுக்குரிய செய்தியாக பரலோகத்தின் தேவன் ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரம் 22 முதல் 24 வரை உள்ள வார்த்தைகளை நம்முடைய மத்தியில் வாசிக்கும்படியாய் நினைப்பூட்டுகிறார். ஏனோக்கு மெத்துசலாமை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரனையும் குமாரத்தைகளையும் பெற்றார். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆதாமை சிருஷ்டித்தது எதற்காக என்று சொன்னால், அவன் இந்த பூமியிலே நீடித்த நாட்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவன் மரணத்தை காணக்கூடாது என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தது. ஆனால் அவன் பாவம் செய்தபடியினால் அவனும் அவனுக்கு துணையாய் கொடுத்த அவனுடைய சரீரத்தினுடைய ஒரு பகுதியாகிய ஏவாளும் பாவம் செய்தபடியினால் அவர்கள் மரணத்திற்குள்ளாக கடந்து போனார்கள். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சித்தம் மனிதனை சிருஷ்டிப்பதற்கு காரணம் மனிதன் மரிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அவன் நீடித்த நாட்களாக உயிரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் நீடித்த நாட்களாக உயிரோடு இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக இப்பிரபஞ்சத்தின் அதிபதியினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவ வார்த்தையை மறந்து பாவம் செய்தபடியினால் அவன் துரத்தப்பட்டான். அவனுடைய ஆயுசு நாட்கள் குறைந்து மரணத்திற்குள்ளாக போவதற்கு அவன் கடந்து போனான். ஆனால் ஏனோக்கோ தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்தபடியினால் வேதத்தில் வாசிக்கிறோம், அவன் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், அவன் தேவனோடு பேசிக் கொண்டிருந்தான், அவன் தேவனோடு உறவாடிக் கொண்டிருந்தான், நல்லது கெட்டது எல்லாவற்றையும் தேவனிடத்தில் சமர்ப்பித்தான். தேவன் கொடுத்த ஆலோசனையின்படி அவன் வாழ்ந்தான். அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அவனுக்கு மனைவி உண்டு, மக்கள் உண்டு, பேரப்பிள்ளைகள் உண்டு, கொள்ளு பேரர்கள் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு பெரிய குடும்பத்தின் தலைவனாக இருந்தபோது கூட அவன் குடும்பத்தை பராமரிப்பதை விடவும் தன் தேவனோடு சஞ்சரிப்பதை அவன் முதல் கடமையாக கொண்டபடியினால் வேதம் சொல்லுகிறது, அவன் ஏற்ற நேரத்திலே பரலோகத்தின் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த ஏனோக்கோடு கூட தேவன் பேசினார் என்று சொல்லி நீங்கள் வேதத்திலே வாசிக்கிறீர்கள். ஆனால் ஆதியாகமத்தினுடைய புஸ்தகத்தில் பரலோகத்தின் தேவன் ஏனோக்கோடு என்ன பேசினார் என்று சொல்லி எழுதப்படவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் யூதாவினுடைய புஸ்தகம் அதனுடைய 14-15 வாசிக்கிற போது ஏனோக்கோடு கூட இருந்த ரகசியத்தை அங்கே வெளிப்படுத்துவார். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்கள் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும் தமக்கு விரோதமாக அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்கள் கூட வருகிறார் என்று முன்னறிவித்தான். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் ஏனோக் என்பவன் யார், அவனிடத்தில் தேவன் என்ன பேசினார் என்பதை குறித்து யூதா பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டவனாய் எழுதுகிற சம்பவம். ஏனோக் ஆதாமுடைய 7வது தலைமுறையை சேர்ந்தவன். அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டது போல நீங்களும் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். அவன் ஏனோக் 2ஆம் வருகையை குறித்து அவன் பேசினான் என்று சொல்லி யூதா சொல்றார். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க.
அப்ப இந்த ஏனோக் எப்படிப்பட்டவன் என்பதை நாம் இன்னும் அதிகமாக அறிய வேண்டுமானால், ஏனோக் என்பதற்கு பரலோகத்தின் தேவன் அர்ப்பணிப்பு என்று சொல்லி விளக்கம் கொடுக்கிறார். அர்ப்பணிப்பு என்றால் ஒப்பு கொடுத்தல். ஏனோக் என்பவன் அந்த பெயருடையவன் தன்னை ஒப்பு கொடுக்கிறவன் என்று சொல்லி ஒரு ஆழமான விளக்க உரையை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு நம்மில் அநேகர் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், எடுத்துக்கொள்ளப்படுதலிலே பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். ஆனால் அது மறந்து போய்விடுகிறது. சபையிலே கடந்து வந்து எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி பேசும்போது நானும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், நான் எப்படி ஆகிலும் வானங்களுடைய ஊடாய் கடந்து போய் 3.5 வானத்திற்கு நான் கடந்து போக வேண்டும் என்கின்ற எண்ணம் வரும். ஆனால் அது 3 மணி நேரத்திற்கு பின்பு அந்த எண்ணம் நம்மிடத்தில் இருக்காது. ஏனென்றால் அதற்குரிய கிரியைகளை நாம் செய்வதில்லை. தேவன் யார் என்று அறியவில்லை, நாம் யார் என்று அறியவில்லை, நம்முடைய சத்ரு நமக்கு விரோதமாக என்ன செய்கிறான் என்று சொல்லி நாம் அறிவதில்லை. ஆனபடினால் நமக்கு அந்த விசுவாசம் நம்மிடத்தில் இருப்பதில்லை. அல்லேலூயா. இப்ப ஒப்பு கொடுத்தல் என்று சொன்னால் அது 2 வகை. ஒன்று, தன்னிடத்தில் இருப்பதை கொடுப்பது, ஒப்பு கொடுப்பது. 2, தன்னையே கொடுப்பது, ஒப்பு கொடுத்தல். நான் வேதத்தை வாசிக்கிற போது ஆராதனை ஆராதனை என்று சொல்லி சொல்லப்பட்ட இடங்களை குறித்து நான் வேதத்தை தியானிக்கிறது உண்டு. ஆராதனை என்றால் அது கொடுப்பது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பலி கொடுப்பது, தன்னை கொடுப்பது, காணிக்கை கொடுப்பது, எதை கொடுக்கிறாயோ அது ஆராதனை. ஆனால் கொடுப்பது எதுவாக இருக்க வேண்டும்? உனக்கு பிரியமானதை கொடுப்பதை நீ கொடுக்கிறாயா, இல்லது தேவனுக்கு பிரியமானதை நீ கொடுக்கிறாயா? சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருக்கு பிரியமானதை உன்னிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள விரும்புகிறாரா, இல்லது நீ விரும்புகிறதை தேவனுக்கு கொடுக்க விரும்புகிறாயா? இந்த 2 கேள்விக்கு பதில் இன்றைக்கு அநேகர் நமக்கு பிடித்ததை நாம் தேவனுக்கு கொடுக்கிறோம். இங்கதான் 2 பேர் இதைத்தான் செஞ்சாங்க. வேதத்திலே கொடு என்ற வார்த்தை அன்றைக்கு இல்லை. ஆனால் ஆராதிப்பதற்காக காயின் ஆபேல் புறப்பட்டு போனார்கள். அன்றைக்கு வேதம் இல்லை. வேதம் அவர்களுடைய உள்மனதில் இருந்தது. மனசாட்சி தான் வேதமாக இருந்தது அன்றைக்கு. அந்த வேத புஸ்தகத்தின்படி அவர்கள் யாவுக்கு கொடுக்க ஆரம்பித்தார்கள். கொடுத்த போது தன்னுடைய எண்ணத்தின்படி கொடுத்தார்கள். அவர்கள் எத்தொழிலை செய்தார்களோ அத்தொழிலில் உள்ளதை கொடுத்தார்கள். ஆனால் கொடுத்ததை பரலோகத்தின் தேவன் ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்று கேட்டால், ஒருவனுடைய காணிக்கையை, ஒருவனுடைய பலியை, ஒருவனுடைய ஆராதனை ஏற்றுக்கொண்டார். ஆனால் இன்னொருவனுடைய பலியையும் காணிக்கையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவனுடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஏற்றுக்கொள்ளாததினால் அங்கு நடந்தது என்ன தெரியுமா? அவனுடைய முகநாடி வேறுபட்டது. வித்தியாசம் உடனடியாக அவனுக்கு தெரிந்தது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தேவன் அவனிடத்தில் 2 பேரிடத்திலும் சொல்லவில்லை நீங்கள் என்னை ஆராதியுங்கள் என்று சொல்லியோ, நீங்கள் எனக்கு பலி செலுத்துங்கள் என்று சொல்லியோ சொல்லவில்லை. ஆனால் தன்னுடைய இருதயத்தில் நிகழ்ந்த வேதமாகிய மனசாட்சி யுகத்தினுடைய காலகட்டத்தின்படி அவர்கள் தேவனுக்கு ஆராதனை செலுத்த முற்பட்டார்கள். அந்த ஆராதனை ஒன்று மரணத்திற்குள்ளாக உன்னை கொண்டு போனது, இன்னொன்று மரித்தும் இன்னும் பேசக்கூடிய கிரியைகளுக்குள்ளாக கொண்டு போனது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கொடுத்ததன் பலன் நமக்கு இது புரியாது. காயின் கொடுத்தது அவனை எங்க கொண்டு போச்சு அப்படின்னா, மரண தண்டனைக்கு, சாபத்திற்கு நேராக கொண்டு போனது. தேவன் அவனை சந்தித்தார். அவனிடத்தில் கேட்டார், உன் சகோதரனாகிய ஆபேலை காணவில்லை, அவன் எங்கே? அப்போது ஆபேல் கேட்கிறான், என்ன நான் அவனுக்கு காவலாளியா என்று கேட்டான். இல்லை, அவனுடைய ரத்தம் என்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறது, அவன் இனி என்ன செய்தா என்று கேட்டபோது நடந்த சம்பவம், சந்தர்ப்பம் கிடைத்த போது அவனை கொலை செய்தான். பரலோகத்தின் தேவன் அவனை சாபமிடுகிறார். என்ன சாபம் என்று சொன்னால், நீ இனி ஒரு இடத்தில் நிலைத்திருக்க முடியாது, நீ அலைந்து திரிவாய், இது உனக்கு சாபம்.
இப்போது காயின் சொல்கிறான், இது பெரிய தண்டனை, என்னால் சகிக்க முடியாது, என்னை காண்கிறவர்கள் என்னை கொன்று போடாமல் இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டபோது பரலோகத்தின் தேவன் உன்னை கொன்று போடுகிறவர்கள் மேல் 7 பலி சுமரும் என்று சொல்லி அவனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தேவ சமூகத்தில் கேட்கிற அத்தனை பேரும் பெற்றுக்கொள்வார்கள். கேட்கிறவன் எப்படி கேட்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவன் கொலை குற்றவாளி, தேவன் நேசித்த, தேவனுக்கு ஆராதனையை ஒழுங்காக செய்த தேவனுடைய பிள்ளையை கொலை செய்த போது கூட அவன் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கொடுத்து அவன் விரும்புகிறதற்கு அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் என்னுடைய தேவன். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார், அவருக்கு கொடுப்பார், இவருக்கு கொடுப்பார், எனக்கு தருவாரா? எல்லாருக்கும் கொடுப்பார். ஆனால் நீ கேட்க வேண்டிய முறை உனக்கு தெரியல, அங்கே தான் சிக்கல். ஏன்னா பேதுரு யூதாசை விடவும் பாவம் செய்தான். ஆனால் பேதுருடைய சத்தத்திற்கு பரலோகத்தின் தேவன் செவி கொடுத்து அவனை மன்னித்தார். ஆனால் பேதுருவை விடவும் குறைவான பாவம் செய்த யூதாஸ் மன்னிக்கப்படவில்லை. என்ன காரணம்? அவன் தேவ சமூகத்தில் கேட்க வேண்டிய முறையில் கேட்கவில்லை. தேவ சமூகத்தில் நிற்கிறது எப்படி நிற்கிறோன்றது முதல்ல தெரியணும். இங்கே அவன் என்ன செய்யறான்? பலி செலுத்தினான், அவனை கொன்னுட்டான். வேதம் சொல்லுது அவனுடைய இரத்தம் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறது. ஏங்க, இந்த வேதத்தில் நான் வாசித்த போது 2 பேருடைய இரத்தம் தான் இன்னும் கிரியை செய்து. ஒன்று ஆபேலின் இரத்தம், இன்னொன்று யாஷுவாவுடைய இரத்தம். அப்போ 2 இரத்தம் கிரியை செய்யுதுன்னா ஆபேல் எப்படிப்பட்டவனாய் காணிக்கை செலுத்தினான்? அவன் அந்த ஒரு சம்பவத்தில் மட்டும்தான் அவன் உண்மையாக இருந்தாங்க. அப்போ பலி என்கின்ற காணிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். அதனால தான் சொன்னேன், ஒப்பு கொடுத்தல் என்பது நீ விரும்புகிறதை கொடுக்கிறது ஒன்று, தேவன் விரும்புகிறது ஒன்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது இன்னொன்று. இதில் எதை கொடுத்து கொண்டிருக்கிறாய் புரியணும் முதல்ல. ஏன் உனக்கு சமாதானம் இல்லை, ஏன் உனக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்னா, நீ தேவனுக்கு இப்படித்தான் செய்யணும்னு ஒரு கட்டாயம் வச்சிருக்கிற, ஒரு கோட்பாடு வச்சிருக்கிற. என் தேவனுக்கு நான் இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னு கோட்பாடு வச்சிருக்கிறேன். ஆனால் தேவனோட வேற ஒரு கோட்பாடை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இது நமக்கு புரியறதே கிடையாது ஒரு நாளும். தேவனுக்கு கொடுக்க வேண்டியது எப்படி கொடுக்க வேண்டும், அவர் சந்தோஷப்படும் அளவுக்கு நம்ம கொடுத்தால் தான், அவர் திருப்தியானால் மட்டும்தான் அதை நமக்கு அவர் திருப்பி கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கொடுக்கிறதுல அநேகருக்கு குறைபாடு இருக்கிறது. சரி, ஆராதனைனா என்ன அப்படின்றதுல இன்னும் குழப்பம் இருக்கும். ரோமருடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கிற போது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த தெரியாமல். ஆராதனை என்பது சும்மா இல்ல. நீ இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமலும் தேவனுடைய நன்மையும் பிரியமும் இன்னதென்று பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பாத்தீங்களா? ஆராதனை என்றது நீ நினைக்கிற மாதிரி சும்மா வந்து 3 மணி நேரம் உட்கார்ந்துட்டு சத்தத்தை கேட்டுட்டு போறது இல்ல. முதல்ல பலி செலுத்துறது, கொடுக்கிறது தான் ஆராதனை. 2வது, பரலோகத்தின் தேவன் உன்னிடத்தில் விரும்புகிற காரியம் விருப்பப்படி எல்லாம் தேவ சமூகத்தில் இருக்கக்கூடாது, அவருடைய விருப்பத்தின்படி இருக்கணும். இது நமக்கு இன்னைக்கு தெரியறதே இல்லை. இங்கே வந்துட்டே கொஞ்சம் பேர் என்ன செய்வோம் அப்படின்னா, ஃபோன் பேசிகிட்டு இருப்போம். உள்ளே வந்துட்டே ஃபோன் பேசிகிட்டு இருப்போம். சூப்பராக இருக்கும்ல. சிலர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்போம். ஒன்றும் இல்லை, சின்ன குழந்தை கிடச்சிச்சின்னா அந்த குழந்தைகிட்ட கொஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தா நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீ குழந்தையே பார்த்தது இல்லையா? குழந்தை சபையை விட்டு வெளியில் வரும், வெளியில் போய் நல்லா கொஞ்சம், இது ஆராதனை ஸ்தலம், இங்க நீ எப்படி இருக்கணும். அதை விட்டுட்டு ஓ விருப்பத்துக்கு இருக்கிறது ஆராதனை ஸ்தலத்தை பரலோகத்தின் தேவன் நியமித்து வைத்திருக்கிறது. ஒரு நாள் தேவனுடைய பெட்டி கடந்து வந்து கொண்டிருந்தது. இழுத்துக்கொண்டு வந்த மாடு புரண்டபடியினால் பெட்டி கீழே விழும் தருவாயில் கடந்து போனது. நல்லெண்ணம் கொண்ட ஒரு சகோதரன், தீய எண்ணம் இல்லை, நல்லெண்ணம் கொண்டவன் பெட்டி விழாமல் இருக்க பிடித்துக் கொண்டான்.
ஹலோ, பரலோகத்தின் தேவன் அடித்த அடி உனக்கு புரியாது. இது ஆராதனை ஸ்தலம், இது தேவனுடைய பெட்டி. இங்க என்ன இருக்குது? அவருடைய வார்த்தை இங்க இருக்குது. அவருடைய துளிர்த்த கோலாகிய ஆசீர்வாதம் இங்க இருக்கு. இத நீ வித்தியாசமா யோசிக்கிற. உனக்கு ஆராதனை ஸ்தலம் ஒருத்தருக்கு இது புரியல. என்ன காரணம்? நான் தெரியாம கேட்கிறேன். மோசேட்ட சொன்னார், மோசே, நான் கூப்பிட்ட உடனே ஓடி வர்றதுக்கு இது ஒன்றும் வீட்டு இடமோ நீ ஆடு மாய்க்கிற ஆட்டு மந்தையும் கிடையாது, நில்லுடாங்க அப்படின்னாரு. மோசே நின்றுட்டான். என்ன ஆண்டவரே, முதல்ல கலத்தி போடுற பாதரட்சி அப்படின்னாரு. புரியல? அன்னைக்குள்ள பாதரட்சை நீங்கள் இன்னைக்கு சப்பல் போட்டு நடக்கிறீங்களே, இது போல இல்லை. அது காலை இறுக்கி கட்டி இருக்கும். அந்த சப்பலில் முள்ளு கொத்துனா முள்ளு ஏறாது. அப்படிப்பட்ட சப்பலை கட்டி இருந்தவன் இப்போ அக்கினி பற்றி எறிவதை பார்த்து சப்பலை கலத்தி கீழே போட்டுட்டு வெறும் காலோட கூட போனான். நீங்க நான் எப்படி இருக்கிறோம்? இங்க இருக்கிறது எதையுமே இறக்கி வைக்கலையே, எதையுமே மாற்றல. நேற்றைக்கு ராத்திரி எப்படி இருந்தோமோ அந்த எண்ணத்தோடு அந்த கிரியையோடு கடந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு விடியற் காலையில என்ன எண்ணத்தோடு இருந்தோமோ அந்த எண்ணத்தோடு வந்திருக்கிறோம். உன்னில் மாற்றம் இல்லை. அப்புறம் எப்படி இது ஆராதனை? தேவனுடைய சமூகத்தை கொச்சைப்படுத்தக்கூடாது. இது சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிற இடம். இந்த இடத்துல நீ பயபக்தியோட இருக்கணும். உன்கிட்ட பயபக்தியை காணல, பரிசுத்தத்தை காணல, ஆனா நீ ஆராதிக்கிறேன்னு சொல்ற. எப்படி எடுத்துக்கொள்ளப்படுதல கடந்து போவ? எப்படி யாருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வ? கிடைக்கிறதுக்கு தக்கவர் உண்மை உள்ளவனா இருக்கணும். தெரியுமா உங்களுக்கு? இந்த உலகம் ஒன்ன சொல்லுது, ஒரு நன்றி செய்தாரை உள்ளத்திலும் பல நன்றி செய்தாரை பக்கத்திலும் வைக்கணும். என் தேவன் உனக்கு எங்கே இருக்கிறார்? இன்னும் தேவன் உனக்கு ஆசீர்வாதத்தை தருவதற்கு தேவன் உனக்கு எங்கே இருக்கிறார்? நேற்று செஞ்ச அதிசயங்களுடைய பலன் என்ன? கழிந்த வாரம் செய்தவனுடைய பலன் என்ன? கழிந்த வருடம் செய்தவனுடைய பலன் என்ன? பலனை காண முடியவில்லையே. எப்படி உனக்கு அற்புதம் செய்வார்? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்தில் உண்மை இல்லை என்று சொன்னால் அவர் செய்த பலனை திருப்பி எடுக்கிற தேவன் என்பதை மறந்து விடாதே. எனக்கு சவுலை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் அவனை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக மாற்றினார். அவனுக்கு ராஜாவாகணும்ன்றது ஒரு இதுவும் கிடையாது. அவனை ராஜாவாக மாற்றினார் தேவன். தேவன் ராஜாவாக மாற்றினதை மறந்தான். மறந்தபடியினால் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவனிடத்தில் இருந்த அபிஷேகத்தை தன்வசம் எடுத்தார். அவர் எடுத்துவிட்டு அந்நிய அக்கினியை கொடுத்தார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பிசாசானவன் என் தேவனுடைய சித்தத்தின்படி அவனிடத்தில் கடந்து போனான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? என் தேவன் அன்புள்ளவர், என் தேவன் இரக்கமுள்ளவர், என் தேவன் சமாதானத்தின் தேவன், என் தேவன் வல்லமையின் தேவன், என் தேவன் ஒரு கணத்தில் அடித்தால் மறுகணத்தை காட்டச் சொன்ன தேவன். அப்படிதானே நினைச்சுக்கிட்டு இருக்கிற? உனக்கு புரியல என் தேவனை பற்றி. அவர் கர்ச்சனை கொடுத்தால் அண்ட சராசரங்களும் அமைதல் உண்டாகும். தெரியுமா? காட்டின் சிங்கம் கர்ச்சிக்கிற போது எந்த மிருகமும் அசையாது. ஆனா உனக்கு அசைவு ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. ஆனபடியில்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்னும் உனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தராதபடிக்கு ஒன்னில் இருக்கிறதே கொடுத்த ஆசீர்வாதத்தை புடுங்கிக் கொண்டிருக்கிறார். மறந்துடாத. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். ஆனா ஏன் இன்னைக்கு சமாதானம் இல்லை? ஏன் இன்னைக்கு சந்தோஷம் இல்லை? தேவனை தேவனாக பாவிப்பதில்லை. நான் தேவனுடைய பிள்ளை, நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை, ஜெபம் இல்லை, உபவாசம் இல்லை, வேதத்துடைய வாசித்து அதை தியானிக்கிற பழக்கம் இல்லை. 24 மணி நேரத்தையும் தனக்கு சொந்தமாக்கி கொண்டு ஏதோ ஒரு களிப்பில், ஏதோ ஒரு உல்லாசத்தில் ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனால் தான் தேவனுடைய வல்லமை உன்னில் வெளிப்படாதபடிக்கு சத்ரு உனக்குள்ளே கடந்து வந்திருக்கிறான். அது தேவனுடைய சித்தத்தினுடைய ஊடாய். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவன் விரும்புகிறது இதற்காக அல்ல. உன்னை அபரிதமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உன்னை உயர்த்த விரும்புகிறார். அவருடைய ராஜ்யத்திற்கு உன்னை கொண்டு போக வேண்டும் என்கிற எண்ணம் அவரிடத்தில் இருக்கிறது. ஆனால் நீ தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய மனவிருப்பம் இன்னதென்று அறியாமல் உன் பாட்டுக்கு உன் கிரியைகளை நீ செய்து கொண்டிருக்கிறபடினால் உன் வாழ்க்கையில சமாதானமே இல்லை. எங்க போய் வாங்க போற? பக்கத்து கடையில் விற்பானா? இந்த புத்தந்தரில் ஒரு கடை இருக்குதுங்க, ஆறுகையனு கை கடை. அவன்கிட்ட போய் சமாதானத்தை கேட்டு பாருங்க, தருவானா? இந்த பக்கத்தில் ஒரு கடை இருக்குதுங்க, மார்ஜின் ஃப்ரீ என்னமோ ஒரு கடை வச்சிருக்கேன் நான். அந்த கடையில் போய் என்ன சாதனம் வேணாலும் கேளுங்க, ஆனால் சமாதானத்தை கேட்டு பாருங்க, கிடைக்குமா?
சமாதானத்தை ஒருத்தனாலே விற்க முடியாது, ஒருத்தனாலே வாங்க முடியாது. எங்க அப்பன் தந்தா மட்டும்தான் உனக்கு சமாதானம். அந்த சமாதானம் உனக்கு எங்கே? அந்த சந்தோஷம் உனக்கு எங்கே? அது ஏன் உன்னை விட்டு காணாமல் போறது? நீ கொடுக்கிற ஆராதனை சரியில்லை. நாம் ஒரு ஆட்டை வளர்ப்போமானால் அந்த ஆட்டினிடத்திலிருந்து ஏற்ற காலத்தில் அதனுடைய பாலை கறந்தெடுப்போம். அது நிம்மதியாக பாலை கொடுக்கும், வாங்கிட்டு திருப்தியாக இருப்போம். இது ஒரு டைப் கொடுக்கிற வித்தை. பாலை கொடுக்குது, ரைட். ஆனால் ஒரு வகையான ஆடு பால் கொடுக்காது. அது என்ன சொல்லுங்கண்ணா, என்னை வளர்த்தின எஜமானே, என்னையே எடுத்துக்கோ, என் உயிரை தாரேன், நீ எடுத்துக்கோ. வேற எதுவும் கொடுக்காதுங்க, அது தன்னை கொடுத்துருங்க. கோழியை எடுத்து பாருங்களேன், முட்டையை கொடுக்கும். சில கோழி முட்டையே கொடுக்காது, என்ன வேணா எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்குறோம். நீ யாரு? நீ எப்படி கொடுக்குற? ஆராதனை நீ நினைக்கிற மாதிரி இல்லை. ஆராதனுடைய வித்தியாசத்தை நம்ம புரியணும். நமக்கு புரிகிறதில்ல. தேவ சமூகத்துக்குள்ள கடந்து வருகிற போது ஆராதனையை குறித்து நீங்களும் நானும் வாசிக்கிற போது ரோமருடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்க. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். பாத்தீங்களா? முடியுமா? கொடுக்குறியா உன் அவயத்தை? எந்த அவயத்தை கொடுக்குற? கண்ணை கொடுத்துருக்கிறியா? உன்னுடைய சரீரத்தை கொடுத்துருக்கிறியா? இல்லையே. அப்புறம் எப்படி ஆராதனை? நீ ஒழுங்கா ஆராதனை செய்யல. ஞாயிற்றுக்கிழமை இந்த ரோமன் கத்தோலிக்க சொன்ன மாதிரி கடமை கடன் திருநாள் அன்னைக்கு நாங்க முழு பூசா காணணுன்ற மாதிரி இங்க ஆர்சியில் இருக்கிற மக்கள் இங்க வந்திருக்கிறீங்க. வந்து என்ன செய்றீங்க? நாங்க முழு ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். 3 மணி நேரம் உட்கார்ந்துட்டு போயிடுவோம். கான்செப்ட் அதுதான். இல்ல அது இல்லை. இது இங்க பலி செலுத்தக்கூடியது. பலி, யாக பலி, தன்னை பலியாக செலுத்த வேண்டும். முடியுமா? உன் சுயம் இங்க வேலை செய்யக்கூடாது. தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து அதை நீ செய்யணும். முடியுமா? இல்லையே. அதைத்தான் நீங்க ரோமர் 12:1 வாசித்தீங்க. இன்னைக்கு அது நம்மகிட்ட இல்லை. அப்போ நாம ஒப்பு கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். பலன் கிடைக்கத்தக்கதாக ஒப்பு கொடுக்கணும். நான் ஒன்று சொல்லட்டுமா? உனக்கு தேவனுடைய பலன் கிடைக்கல அப்படின்னா தேவன் உன்னை வெறுத்துட்டாருன்னு அர்த்தம். வேற ஒன்றும் இல்லை. உன் புருஷன் சண்டை போட்டுட்டு இருக்கிறாருன்னு வையேன். சண்டை போட்ட புருஷன்கிட்ட அல்ல சண்டை போட்ட பொண்டாட்டிகிட்ட இல்லை சண்டை போட்ட பிள்ளைகிட்ட நீ ஒப்புரவான பிறகு அவங்க அந்த சண்டையை யோசிக்கிறது இல்லை, தெரியுமா? ஏன்? இது ஏன் மனைவி, இது ஏன் புருஷன், இது ஏன் பிள்ளை. இந்த எண்ணம் தேவனுக்கு வரணுமா வேண்டாமா? தேவனுக்கு வந்து அவனை கொடுத்துருப்பார்ல. அப்ப இன்னும் தேவனிடத்தில் நீ ஒப்புரவாகவில்லை. ஆனபடினால் தேவன் உனக்கு தரவில்லை. எங்கேயோ உதைக்குது. முதல்ல அதை புரியணும். என்னிடத்தில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது, என்னிடத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆனபடியினால் சர்வ வல்லமையுள்ள தேவன் இதற்கு எனக்கு தரவில்லை. நான் பணம் தரதை பற்றி பேசல. உழைப்புக்கேற்ற பலன் எல்லாருக்கும் கிடைக்கும். நான் விரும்புகிறது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், தேவன் கொடுக்கிற விடுதலை, தேவன் கொடுக்கிற ரட்சிப்பு, தேவன் கொடுக்கிற சமாதானம், தேவன் கொடுக்கிற சந்தோஷம். எங்கே? இதுக்கு பதில் ஒன்று இருக்கா? இல்லை அப்படின்னா தேவன் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டார். அப்ப நீ தப்பானவன், தப்பானவள். உன்னுடைய எண்ணமும் உன்னுடைய கொள்கையும் மாறாவிட்டால் தேவன் உனக்கு எதுவும் செய்ய மாட்டார். வாசிங்க சங்கீதத்தினுடைய புஸ்தகம் 37வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். உன் வழியை யாவுக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என்ன சொன்னார்? உன் வழிகளை யாவுக்கு ஒப்புவி. இதான் கான்செப்ட். நீ உன் வழியை உன் விருப்பத்துக்குள்ள வச்சுட்டு இருக்கிற, அப்புறம் காரியம் எப்படி நடக்கும்? தேவன் அதான் சொல்றார், உன் வழியை யாவுக்கு ஒப்புவி, அவர் காரிய சித்தியை உண்டு பண்ணுவார். அது அவருடைய வேலை. நீ செய்ய வேண்டிய வேலை நீ செஞ்சா அவர் செய்ய வேண்டிய வேலை அவர் செய்வார். ஆனா நீ செய்ய மாட்டேங்கிற. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் கடந்து வந்து தேவனுடைய நாமத்தை மகிமை கொடுத்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, முதல்ல நீங்க செய்ய வேண்டியது என்ன?
உன் வழியை சுயமா சிந்திக்காத. நான் இப்படி வாழணும், நான் இப்படி இருக்கணும், நான் இப்படி நடக்கணும் சிந்திக்காத. தேவன் உன்னை குறித்து என்ன தீர்மானித்திருக்கிறார், இதை அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நான் ஒரு நாள் கூட தேவ சமூகத்தில் போய் ஆண்டவர் நான் உங்களுக்கு ஊழியம் செய்வேன் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. இது வரைக்கும் சொல்லலை. எங்கள் அப்பா என்னை அடித்து உதைச்சி கொண்டு வந்தார். ஏன்டா என்கிட்ட சொல்லலை அப்படின்ட்டு. உண்மை சொல்கிறேன், சாகும் தரவாயில் சொன்னேன், ஆண்டவரே நான் உங்கள் ஊழியம் செய்கிறேன். என்னை காப்பாற்றினார் தெரியுமா, என்னை காப்பாற்றினார். அவர் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிற தேவன் அல்ல, நீ ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு தீர்மானிச்சிருக்கணும். நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய வசனத்தினுடைய ஊடாய் நான் கற்றுக்கொண்டதை 4 பேருக்கு சொல்லணும் என்கின்ற ஊழியத்தினுடைய ஊடாய் நீ கடந்து போகணும். இன்னைக்கு அது நம்மகிட்ட இல்லை. நான் என்ன சொல்றது, எனக்கு படிப்பறிவே இல்லை, நான் படித்ததே இல்லை, எனக்கு திறமையே இல்லை. நம்ம பாஸ்டர் மாதிரி எனக்கு கத்தி பேச தெரியாது. பிரைசியாசுவா, நீ முதல்ல ஒன்று ஒப்பு கொடுத்தா போதுங்க, அவர் ஒன்று நடத்துவார். திக்குவாயும் அந்த நாமும் உள்ள மோசையை எடுத்து உபயோகப்படுத்தின தேவன் உன்னை எடுத்து உபயோகப்படுத்த மாட்டார். உனக்கு அவநம்பிக்கை, உனக்கு அவிசுவாசம், அப்புறம் என்ன பண்றது? தேவன் உன்னில் என்ன விரும்புகிறார்னு தெரியணும். முதல்ல நீ படிக்க வேண்டியது என்னை குறித்து நான் ஆராதிக்கிற தேவன் என்ன யோசித்திருக்கிறார், அவருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன. இது அறிகிறதே இல்லை. அறியாமல் இருந்தாலே முதல்ல விழுந்துட்ட. கொஞ்ச நாள் சுயமாக ஓடுவ, அதுக்கப்புறம் கீழே பொத்துன்னு விழுந்துடுவ. ஏன்னா தேவன் உன்னை கரத்தில் எடுக்க மாட்டார். என்னைக்கு அவருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய வேலையை நீ செய்ய உன்னை ஒப்பு கொடுத்து கடந்து போகிறாயோ அன்னைக்கு தேவன் உன்னை விடுப்பார். சரி, உன் பிள்ளை, ஏன்னா நீ படிக்கலை, அதனால பிள்ளைகிட்ட போய் மக்களை நீயும் படிக்காத, நான் ஒன்றும் படிக்கலை சொன்ன பிள்ளை என்ன சொல்லும்? அப்பா இது சரியில்லைப்பா, நான் படிக்கணும். சொல்கிற பிள்ளை தான் நல்ல பிள்ளை. நான் எங்கள் அப்பா விரும்புகிறாரு என்ன படிக்க வேண்டாம், அதனால் நான் படிக்க மாட்டேன்னு சொன்னால் இன்னைக்கு தெரியாது உனக்கு, நாளைக்கு தெரியும். பிரிசியாசுவா, உண்மையாக சொல்கிறேன், என் தகப்பனார் என்னை போல பேண்ட் சட்டை போட்டவர் அல்ல, அவர் வேஷ்டி சட்டை உடுத்தவர். காலத்துக்கு ஏற்றபடி என்னை நான் மாற்றிக்கொண்டது போல நீ காலத்துக்கு ஏற்றபடி தேவனுடைய சித்தத்துக்கு உன்னை மாற்றணும். முடியுமா? செய்ய மாட்டேங்கிற. பணத்திலும் பாசத்திலும் மயங்கி தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை தூக்கிட்டார். நீ நடிக்கலாம் சமாதானம் இருக்கிற மாதிரி, ஆனால் தேவன் உண்மையிலே சமாதானத்தை தூக்கிட்டார். இங்கே தான் நீ புரியணும். அல்லேலூயா. 2வது சொல்றார், நீதிமொழியின் புஸ்தகம் 16வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். செய்கைகளை யாவுக்கு ஒப்புவி, உன்னுடைய செய்கைகளை யாவுக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். பாத்தீங்களா? நீ என்ன யோசிக்கிறியோ அது நடக்கணும்னா உன் செய்கைகள் அத்தனையும் தேவனுடைய பிரியமாய் இருக்கணும். முடியுமா? நீ விரும்புறதை செய்யக்கூடாது. தேவன் உன்னில் என்ன விரும்புகிறாரோ அதை நீ செய்யணும். இந்த பெந்தகோஸ்தாரன் சொல்ற மாதிரி, ஆண்டவர் என்னட்ட வந்து சொல்லட்டும் அதுக்கப்புறம் செய்கிறேன். நீ நிறைய பேர் இப்படித்தான், ஆண்டவர் என்னட்ட வந்து சொல்லட்டும். உங்கள் வீட்டு வேலைக்காரன் தானே அவர் வந்து சொல்றதுக்கு உன்னிட்ட. நீ யாரு? நீ பாவியிலும் பெரும்பாவி, நீ மோசக்காரன், ஏமாத்துக்காரன், தேவனை வஞ்சிக்கிறவன். உங்ககிட்ட பேசிட்டு இருப்பார்ல, அவருடைய கிருபை வேணும்னா அவருடைய சித்தத்தை நீ செய்ய முயற்சி பண்ணணும். அவருடைய இரக்கம் வேணும்னா அவருடைய சித்தத்தை நீ அறிஞ்சு நீ செய்ய பார்க்கணும். அதை விட்டுட்டு ஆண்டவரே இறங்கி வாரும், என்னிடத்தில் பேசும், நான் செய்கிறேன். பிரைஸ் யாசுவா. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. யார்கிட்டையும் வந்து தேவன் உன்னை கூப்பிடவே மாட்டார். என்னுடைய வேதத்தில் அவர் கூப்பிட்ட ஒருத்தனும் அவர்கிட்ட போனதில்லை. நான் நல்லா வாசித்து பார்த்தேன். அவர் யாரையெல்லாம் கூப்பிட்டாரோ அவன் எவனும் போனதில்லை. ஆனால் தானா வந்தானுங்க. வந்தவனையும் சிலரை ஏற்றுக்கல, சிலரை ஏற்றுக்கிட்டாரு. அவர் அப்படிப்பட்டவராக என் தேவன். ஆனால் ஏசியா தீர்க்கதரிசி சொல்றான், தேவன் அவர் மூலமாய் சொன்ன வசனம் என்ன தெரியுமா? யார் என்னுடைய காரியமாய் புறப்பட்டு போவான். அப்போ யாரையும் வந்து கூப்பிடுவாரோ? அவர் யாரையும் வந்து கூப்பிட மாட்டார். நீ தான் புறப்பட்டு போகணும். பிரைஸ் யாசுவா. நல்லா புரிஞ்சுடுங்க. இப்போ வாசிங்க யோபனுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனம். ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்பு. நியாயத்தை எல்லாம் தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்து தேவன் தான் உன்னை நியாயம் தீர்க்கணும். நீயே நியாயம் விசாரிக்கிற? தீர்ப்பு நீயே சொல்லிடுவ தெரியுமா? பாஸ்டர் இது சரியில்லை பாஸ்டர்,
விசுவாசியை இது சரியில்லை, விசுவாசி தேவனுடைய பிள்ளையை இது சரியில்லை. அவர்கிட்ட போயும் சொல்லுவா, ஆண்டவரே நீர் என்னை சிருஷ்டித்தது சரியில்லை ஆண்டவரே, நீர் என்னை இந்த தாய் தோப்பர்கிட்ட கொடுத்தது சரியில்லை ஆண்டவரே, என்னை நீர் அவர்கிட்ட கொடுத்தா நல்லா இருக்கும். ஆமென். புரியல? நிறைய பேர் சிந்திக்கிறது உண்டு, போயும் இவனுக்கும் இவளுக்கும் நான் போய் பிறந்தனே, நான் வேற எங்கேயாவது பிறந்தா எப்படியா இருக்க பார்த்தேன். ஆமாம், இருக்க பார்த்தேன். யாரா இருக்க பார்த்த? அவன் குலத்தொழில் செய்கிறவனா இருந்திருக்க பார்த்தேன். புரியல? இன்னைக்கு தேவன் உன்னை எப்படியோ வச்சிருக்கிறார். ஆனால் இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்க, நான் அங்கே பிறந்திருந்தா நல்லா இருக்குமே, இங்கே பிறந்திருந்தா நல்லா இருமே. ஆமென். ஏங்க நீங்க 1000 நினைக்கலாங்க, தேவன் உன்னை குறித்து என்ன நினைச்சிருக்கிறார்? புரியல? நீயும் நானும் தப்பான வழியில் போனால் அந்த வழியை முடக்கிடுவார், தெரியுமா? முதல்ல நான் உண்மை சொல்கிறேன், நீயும் நானும் தப்பான வழியில் போனால், அவருடைய சித்தத்தின்படி போகாமல் உன்னுடைய மன விருப்பத்தின்படி நீ போன அப்படின்னா ஒன்று அவர் ஒரு நாள் கண்டிப்பாக தொலைச்சி கட்டிடுவார். நீ விரும்புகிற காரியம் நடக்காது. அப்போ நீ என்ன செய்யணும்னா, அவருடைய சித்தம் என்னதுன்னு அவருடைய சமூகத்தில் உட்காரணும். அல்லேலூயா. நீயே நியாயம் விசாரித்து நீயே நியாயாதிபதியானா அவர் ஒன்று விட்டுருவாரா? இல்லை. வாசிங்க சங்கீதத்தினுடைய புஸ்தகம் 31வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிங்க. உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரியனாகிய யாவா நீர் என்னை மீட்டு கொண்டீர். ஆவியை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாதான் அவர் மீட்பார். நீ உன் இஷ்டத்தின்படி வாழ்ந்தா அவர் மீட்டெடுப்பாரா? இப்போ இதில் உன் விருப்பத்தின்படி அவர் வாழ சொல்லலையே. எங்கேயாவது சொன்னார்? நீ உன் விருப்பத்துக்கு தானே வாழ்ந்துட்டு இருக்கிற, அப்புறம் எப்படி உனக்கு கொடுப்பார் தேவன்? வாசிங்க 1 பேதுருடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மை உள்ள சிருஷ்டி யாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். பாத்தீங்களா? பாட அனுபவிக்கப்படி எனக்கு படிக்கணும். முதல்ல பாட அனுபவிச்சு தன்னை முழுவதும் தேவனுடைய கரத்தில் ஒன்று அர்ப்பணிக்கணும். இதுதான் தேவனுடைய சித்தம். உன் விருப்பத்தின்படி வாழ்றதுக்கு தேவன் ஒன்றை இந்த தேசத்துக்கு அனுப்பல. நினப்பு பிழப்ப கெடுக்கும். நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற என் விருப்பத்தின்படி வாழணும், அப்படியெல்லாம் துன்மார்க்கன் ஓடுகிற ஓட்டத்தில் ஓடணும், நீ எதுக்கு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிற? தேவன் விரும்புகிறபடி நீ செய்வதற்காக இங்கே வந்திருக்கிற, உன்னை அழைச்சி கொண்டு வந்திருக்கிறார். உன்னுடைய விருப்பத்தின்படி அல்ல. தேவன் உன்னை கட்டாயப்படுத்தி கொண்டு வந்து வச்சிருக்கிற காரணம் அவருடைய சித்தத்தை நீ செய்ய. நம்ம என்ன சொல்கிறோம் தெரியுமா? இந்த பெண்டிகாஸ்ட் ஆண்டவர் வந்து சொல்லட்டும். ஏங்க இப்போ நான் யாசுவா மிஷன் நாமத்தை சொன்னாலே சிலர் சொல்கிறாங்க, அவர் சொல்லட்டும் நான் கேட்குறேன். எப்படி சொல்லுவார் அவர்? அப்படின்னா பைபிள் பொய்யாயிடுச்சே, அவர் கொடுத்த வார்த்தை பொய்யாயிருமே, கபிரியல் கொடுத்த நாமம் பொய்யாயிடுமே. அவர் திரும்ப வந்து சொன்னால் கபிரியல் பொய்யன். அவர் ஒரு நாள் சொல்ல மாட்டார். நீ வேதத்தை தியானித்து சாட்சி ஆகமங்களை பார்த்து அதன்படி நீ நடக்கணும். வேதத்தையும் சாட்சி ஆகமங்களையும் நோக்கி பாருங்கள் என்று சொன்னார். நம்ம பார்க்கிறதே இல்லையே. அதனாலதான் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்ககிட்ட விரும்புகிற காரியம் நீயா இருக்கக்கூடாது. நீ தேவனுடைய சரண்டர் ஆகணும், தேவனுக்குள்ள வாழணும், தேவன் உன்னை வாழ வைக்கணும். முடியுமா? பிரிசியாசுவா, தேவனுடைய சித்தத்தின்படி நீ வாழ்ந்தா தேவன் உன்னை அப்படி உயர்த்துவார். உண்மை சொல்றேங்க, உன்னுடைய விருப்பமெல்லாம் இங்கே நடக்காதுங்க. நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்ற எவனுக்கும் அவனுடைய விருப்பம் நடக்கவே நடக்காது. தேவனுடைய சித்தத்தின்படி வாழ வேண்டும், அதுதான் தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. இப்போ ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது போல நீ நானும் எடுத்துக்கொள்ளப்படணும்னா முதல்ல எபிரேயருடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். இப்போ ஏனோக் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு காரணம் என்ன? இது அறியணும். முதல்ல வேதம் சொல்லுகிறது அவனுடைய விசுவாசம். அப்ப இவன் படி நடக்கல, இவனுக்கு இஷ்டத்தின்படி நடக்கல. இவனுக்கு பொண்டாட்டி இருக்குது, பிள்ளை இருக்குது, பேர பிள்ளை இருக்குது, கொள்ளு பேர இருக்கிறாங்க. இவன் அவங்கிட்ட டைம் செலவு பண்ணல. இவன் தேவனை தேடி தேடி நடந்தான். தேவன் இவனுக்கு கிடைக்கிற நேரம் அவர்கிட்ட பேசிட்டு நடந்துட்டு இருக்கின்றான். நீ நானும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஆமென். நம்ம வேலையை செய்யறதுக்கே டைம் இல்லை, அப்புறம் தேவனோட பேசுறதுக்கு எப்படி டைம்? ஆமென்.
யாருக்காவது டைம் இருக்கா தேவனோட பேசுறதுக்கு? யாருக்கு டைம் இருக்குது? ஒரு ஆள் கை தூக்கும் பார்ப்போம். அப்ப உனக்கு தந்திருக்கிற 24 மணி நேரமும் உன் வேலையை செய்யறதுக்கு இல்ல, அவரை நோக்கி பார்க்கறதுக்கு. ஆனா நீ என்ன சொல்லுவ? எனக்கு பொண்டாட்டி இருக்குது, எனக்கு மாப்பிள்ளை இருக்குது, எனக்கு பிள்ளை இருக்குது, எனக்கு அம்மா இருக்குது, எனக்கு அப்பா இருக்குது, எனக்கு அண்ணன் இருக்கான், எனக்கு தம்பி இருக்கான், இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணும்ல, இவங்களுக்கெல்லாம் துணிமணி எடுக்கணும்ல, இவங்களுக்கெல்லாம் இருக்க வீடு வேணும்ல. என்ன பைபிள் சரியில்லையே. என் தேவன் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. ஆகாயத்து பறவைகளை பார், அவை விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதுமில்லை. என்ன விசுவாசிக்கிறவன் நான் விட்டுருவேனா? அல்லேலூயா. உனக்கு அவர் மேல விசுவாசம் இல்லை, தான் காரணம். அதனால நீ நாளைய தினத்துக்காக ஓடுற. இன்னைக்கு வேண்டிய ஓட வேண்டிய தேவையில்லை. அவர் உனக்கு கொடுப்பார். ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற தேவன், காட்டில் இருக்க விலங்குகளை போஷிக்கிற தேவன். ஏன் நம்ம எல்லாம் நம்ம வீட்டில் மரத்தை நட்டு வளர்த்தி தண்ணி ஊற்றி உரம் போட்டாதான் காய் காய்க்குது. காட்டில் இருக்கிற மரத்திற்கு எவனும் தண்ணி ஊற்றுவதில்லை, எவனும் உரம் போடுறதில்லை, ஆனால் நல்லா வளருதில்லை. அதுதான் தேவனுடைய வல்லமை. இதை உணரு. அதனால தான் சொன்னார், நாளை தினத்தை குறித்து கவலைப்படாத. இங்கே விசுவாசம் மற்று போயிட்டு, அதனால நாளை தினத்தை குறித்து கவலைப்பட்டு இருக்கிறோம். நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு எப்படி சமாளிப்பேன், நாளைக்கு எப்படி எப்படி எப்படி. நேற்றைய தினத்தில் எனக்கு ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. என்ன நீங்கள் இப்படி இருந்தால் எப்படி? ஹலோ வைக்கிறியா? கோபம் வருது, தொலைச்சி கட்டி போடுவேன் உன்னை, வைக்கல அப்படின்னு. கோபத்திலையா இருக்கிறீங்க? ஹலோ வை, வச்சுட்டு போயிட்டாப்புல. ஏன்னா நான் வேதத்தை பார்த்துட்டு இருக்கிறேன், அந்த நேரம் ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் நான் அட்டன் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு வேதம் மறந்துடும். அவள் பாட்டுக்கு உளறிட்டு இருப்பா, நான் என் பாட்டுக்கு கேட்டுட்டு இருப்பேன். எனக்கு தோணுச்சு இதை கட் பண்ணி ஆகணும். ஹலோ வைக்கிறியா இல்லையா? வச்சுட்டாப்புல. யோசிக்கிறீங்களா? இதான் உண்மை. நீ என்ன நினைக்கிற? அப்போ இது அர்ஜென்ட் இல்லை, இந்த அர்ஜென்டான நேரத்தில் நான் இப்போ கடவுளை நினச்சிக்கிட்டு இருந்தா என்னுடைய அர்ஜென்ட் எப்படி நடக்கும்? அப்படி தானே? அப்போ கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, உன் மேலே நம்பிக்கை. உனக்கு முதல்ல விடுறியா? ஒன்று முதல்ல நீ எங்கிருந்து வந்தேனாவது தெரியுமா? நீ எதுக்கு வந்தேனாவது தெரியுமா? ஆனால் நீங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னா தெரியுமா? ஒன்றும் தெரியாது. ஆனால் நான் யாசுவா மேசியாவுடைய பிள்ளை. யாசுவா மேசியா என்னை அவருடைய ரத்தத்தினால கழுகி சுத்திகரித்து அவர் என்னை வச்சிருக்கிறார். நினப்பு பிழப்ப கெடுத்துரும் இல்லை. சத்தியத்தை அறி, சத்தியம் ஒன்றை விடுதலையாக்கும். அல்லேலூயா. நம்ம சத்தியத்துக்குள்ள கடந்து போறதில்லை. அதனால தான் இன்னைக்கு கஷ்டம். வாசிங்க அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 35 37 வரைக்கும் வாசிங்க பாப்போம். அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு யாசுவாவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழிநடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன் யாசுவா மேசியாவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி. கேளுங்க, இங்க விசுவாசத்தினுடைய ஊடாதான் எல்லாமே. விசுவாசம் இல்லை அப்படின்னா ஒன்றும் நடக்காது. இப்ப என்ன சொல்றான்? யாசுவா தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தில் ஒரு பகுதி இதுதான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. யாசுவா தேவன் என்று விசுவாசிக்க கூடாது. நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் தான், அவர் மெய்யான தேவன் தான். ஆனா இப்ப மாம்சத்தில் வந்தவர் யார் என்கின்ற அறிவு நமக்கு தேவை. ஆமென். ஏன்னா கபிரியல் தூதன் வந்து பொய் சொல்லல. கபிரியல் தூதன் வந்து உண்மையை சொன்னான். தெரியுமா உங்களுக்கு? யாருக்காவது தெரியுமா? மரியாள் கேட்குறாங்க, தூதனே இது எப்படி நடக்கும்? நானோ கணவனை அறியன, இது எப்படி நடக்கும்? அப்போ மேலேருந்து ஒரு பலன் உன்கிட்ட வரும். அந்த பலத்தின் மூலமாக நீ என்ன செய்வ? ஒரு குழந்தையை பெறுவ. அவர் யாருன்னு தெரியுமா? அவர் தேவனுடைய குமாரன் எனப்படுவார். லூக்காவினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். எனப்படும், குமாரன் அல்ல, குமாரன் எனப்படும். அபிராம் அபிராம் என்று சொல்லி ஒருவன் இருந்தான்.
அவனை பார்த்து என் தேவன் சொன்னார், இனி நீ ஆபிரகாம் இல்ல, ஆபிரகாம் எனப்படுவாய். எனப்படுவாய். நீ ஆபிரகாம் இல்ல, அபிராம் தான். எனக்கு வேண்டி நீ ஆபிரகாம். யாக்கோப் என்று ஒருவன் இருந்தான். உன் பேர் என்ன? நான் யாக்கோப். அப்படின்னா நீ எத்தன் ஏமாற்றுக்காரன். இனி நீ ஏமாற்றுக்காரன் இல்ல, நீ இஸ்ரவேல் எனப்படுவாய் என்றார். எனப்படுவாய் என்றால் எனக்கு வேண்டி நீ இப்படி இரு, நீ அப்படி இருந்தவன் இப்படி மாறு என்று சொன்னார். இப்ப சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த பூமியில ரட்சிப்பை கொண்டு வருவதற்காக தேவாதி தேவனாக இருந்தவர் தன்னை தேவ குமாரனாக்கி கொண்டார். அல்லேலூயா. எனப்பட்டார், எனப்படுவார். அல்லேலூயா. இத முதல்ல நம்ம அறியணும். உடனே அவர் தேவன் குமாரன் தான், தேவன் குமாரன் தான். எவ்வளவு நாள் இந்த பூமியில் அவர் மனிதனாக இருந்த ஒவ்வொரு நிமிடமும் அவர் தேவ குமாரனாகவே எண்ணப்பட்டார். அல்லேலூயா. இப்போ என்ன செய்றீங்க அப்படின்னா, தேவகுமாரனை குறித்து பார்க்கணும்னா பிலிப்பியருடைய புத்தகம் 1வது அதிகாரம் 6-8 வரைக்கும் வாசிங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், ஆமென், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், ஆமென், தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் மரண பரியந்தம் வரைக்கும் தான் அவர் தேவனுடைய குமாரன் எனப்பட்டார். அதற்கு பின்பு அவர் யாவாக இருக்கிறார். அவர்தான் கர்த்தர், அவர் தேவாதி தேவன். அப்ப தேவனுடைய குமாரன் யார் என்று கேட்டால், மாம்சத்தில் வந்தவர், தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுடைய சாயலாய் இருந்தும் அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்தார். எதற்காக? எபிரேயருடைய புத்தகம் 2வது அதிகாரம் 14-15 படி, பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாக இருக்கிறபடியால் அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை இரத்தத்தை உடையவரானார். நல்லா புரிஞ்சுடுங்க. இதுதான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த தேவன் இந்த பூமியிலே கடந்து வந்து பிள்ளைகளைப் போல மாறின போது, அவர் பிள்ளைகளைப் போல அவர் சொன்னார், மனிதனாகிய என்னை கொலை செய்ய தேடுகிறார்கள். அவர் சாதாரண மனுஷனாக மாறினார். அல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆனா அவர் மரித்து பாதாளத்திற்கு கடந்து போய் சுவிசேஷம் அறிவித்து விட்டு கடந்து வந்தபோது அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அங்க அவர் குமாரத்துவம் இல்ல, அவர்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இதை நீங்க புரியணும். வாசிங்க 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய சாயலா இருக்கிற மேசியாவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். நல்லா புரிஞ்சுடுங்க. வாசிங்க கொலோசியருடைய புத்தகம் 1:15. இப்ப தேவனுடைய ரூபம், தேவனுடைய சாயல், இதெல்லாம் நீங்க சரியா புரியணும். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும். கேட்டீங்களா? என்ன அப்படின்னா, அதரிசமான சாயல் இல்லாத அவருடைய தற்சொரூபம். யாரு? மேசியா. இவன் இன்னொரு தேவன் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, பிதா ஒரு கடவுள், குமாரன் ஒரு கடவுள், பரிசுத்தாவி ஒரு கடவுள். நான் ஒரு பக்கத்தில் இருக்கிற சர்ச்சில் அடிக்கடி கேட்பேன், பிதாவாகிய கடவுளும் குமாரனாகிய கடவுளும் பரிசுத்தாவியாகிய கடவுளும் உங்களோடு கூட இருப்பாராக. புரியல? எங்க இருக்குது? ரோமன் கத்தோலிக்கத்தை விட்டு பிரிஞ்சு சிஎஸ்ஏ, லுத்தரன், பெண்டிகாஸ் எல்லாரும் வந்தாங்க. ஆனா ரோமன் கத்தோலிக்க உபதேசம் இன்னும் மாறல. தெரியுமா உங்களுக்கு? போப்பை விட்டுட்டானுங்க, ஆர்சி சபையை விட்டுட்டானுங்க. ஆனா சபை கொள்கையை விடவே இல்லை. ஏன்னா அவன் தான் உருவாக்குனா ஒரே கடவுளை 3 கடவுளாக்குற. ஆமென். அவனே சொல்றான், நாங்க தான் உருவாக்கணும்னு அவனே சொல்றான். தெரிஞ்சவன் என்ன சொல்லிட்டு இருக்கிறான்? அது சிஎஸ்ஐ இருக்கட்டும், பெந்தகோஸ்தையா இருக்கட்டும், லண்டன் மிஷனா இருக்கட்டும், லுத்தர் மிஷன், என்னென்ன ஸ்தாபனம் 30,000 பிரிவு இருக்குல்ல, எல்லா பிரிவுகளும் என்ன சொல்றான்னா, ரோமன் கத்தோலிக்கல நாங்க பிரிஞ்சு வந்தது உண்மைதான். பைபிள் என்ன சொல்லுது? ஆதி சபை வேசி சபை, அவருடைய பிள்ளைகளும் வேசி பிள்ளைகளே. இன்னும் சொல்லிட்டு இருக்கிறான் 3 கடவுள். அவன் சொன்னதை தான் சொல்லிட்டு இருக்கான். 2வது, டிசம்பர் 25ஆம் தேதி பிறந்தாருன்னு சொல்லிட்டு இந்த பைபிள் எங்கேயாவது சொல்லியிருக்கா? அவன் சூரிய பகவானுக்கு திருவிழா நடத்தினான். யாரு? ரோமன் கத்தோலிக்க, ரோமாபுரி.
அதை இன்னைக்கு வரைக்கும் எல்லா கிறிஸ்தவனும் கொண்டாடுறோம். சரி, ஈஸ்டர் வெள்ளி, அது துக்க வெள்ளி, ஈஸ்டர், இதெல்லாம் எங்கே வந்துச்சு? அவங்ககிட்ட தானே வந்துச்சு. நல்லா புரிஞ்சுடுங்க. அப்ப இன்னும் அவன் பிள்ளையா தான் நீ இருக்கிற, அவனை விட்டேன்ற, ஆனா அவனுடைய குணம் அவன்கிட்ட இருக்குதுல்ல. அவர் எப்படி இவரை மெய்யான தேவன் சொல்லி விசுவாசிப்ப? மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவர் தேவனுடைய குமாரனாக எண்ணப்பட்டார், குமாரனாக கிரிய செய்தார். 100% மனிதனாக 100% தேவனாக இருந்து அவர் கிரிய செய்தார். உயிர்த்தெழுந்த பிறகு அவர் மனித தன்மையில் இல்லவே இல்லை. அவர் பரிபூர்ணமாய் தேவாதி தேவனாக இருக்கிறார். இதை விசுவாசிக்க மாட்டேங்கிற. வாசிங்க எபிரேயருடைய புத்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும், நல்லா கேளுங்க, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து, அவருடைய தன்மையின் சொரூபமும். அர்த்தம் தெரியுமா? இப்ப 1 யோவான் 5:20 வாசிங்க. அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய யாசுவா மேசியா எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இவன் எப்ப சொல்றான் இந்த வார்த்தையை? முன்னாடி சொல்லும் போது அவர் தேவனுடைய குமாரன் தான். ஆனா இப்ப இவர் தேவனுடைய குமாரன் இல்ல. ஏன்னா இப்ப அவர் அடிக்கப்பட்டு, அவர் மரித்து, அவர் உயிர்த்து போய்விட்டார். இப்ப அவர் தேவனுடைய குமாரன் அல்ல. இப்ப அவர் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்று சொல்லி அவரோடு கூட இருந்தவன் சாட்சி சொல்றான். ஆனா நீ என்ன சொல்ற? அவர் பிதா இல்ல, பிதா வேற. அப்ப நீ யோவானே பொய்யனாக்குறியே, பரிசுத்த வேதாகமத்தை பொய்யாக்குறியே. அதனாலதான் லூக்கா 1:35 நீங்க சொன்ன வாசிச்சபடி அவர் தேவனுடைய குமாரன் எனப்படுவார் மாம்சத்தில் இருக்கிற நாட்கள் மட்டும். அல்லேலூயா. சரி, குமாரன் சொல்றவங்க இன்னொரு கேள்வி கேட்பேன். தாவீதின் குமாரன் யாருங்க? இவர் தேவனுடைய குமாரன். அப்ப தாவீதின் குமாரன் யாரு? அப்ப யோசேப்பின் குமாரன் யாரு? மனுஷகுமாரன் யாரு? இதுக்கெல்லாம் பதில் இருக்கு இல்ல. குமாரத்துவம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மனுஷகுமாரன், அவர் தேவனுடைய குமாரன், அவர் தாவீதின் குமாரன், அவர் யோசேப்பின் குமாரன் சொல்லியிருக்கா? இருக்கு. பதில் இருக்கா? இல்லையே. கேட்டா திருத்துவத்தில் என்ன சொல்றோம்? தேவகுமாரன். ரைட், முடிஞ்சிச்சு. இல்ல, சத்தியத்தை சத்தியத்தின்படி நீ அறியணும். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, ஏனோ தேவனுக்கு முதல்ல விசுவாசம் உள்ளவராக இருக்கிறான். அந்த விசுவாசம் உனக்கு வேணும். யாரு? தேவன் குமாரனாக வெளிப்பட்டார். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கின்ற விசுவாசம் ஒன்றில் இருக்கணும். இரண்டாவது, அவர் யாவுக்கு பிரியமாயிருந்தார். நல்லா புரிஞ்சுடுங்க, பிரியமுள்ள வாழ்க்கை வேணும். தேவனுக்கு நீ எப்படி பிரியமா வாழ போற? ஏசாயாவுடைய புத்தகம் 48வது அதிகாரம் 14வது வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், யாவுக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் என்ன சொல்லுது? நீ உண்மையிலேயே அவருக்கு பிரியமா இருந்தேனா, ஏனோக்கை போல பிரியமா இருந்தேனா, நீ இருக்கிற பாபிலோனில் இந்த விக்கிரகாராதனை நிறைந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் அவருக்கு சித்தமானதை நீ செய்வ. அவர் ஒன்று அழைக்கவே வேண்டாம், நீயா செய்யணும். முடியுமா? உங்க கடமை இது. உன் தலைமையில் விழுந்த கடமை. செய்றியா? இல்லையே. கேட்டா நீ செய்யறதெல்லாம் ஊழியம்னு நினச்சிக்கிட்டு இருப்ப. அதெல்லாம் ஊழியம் இல்லைங்க. அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த ஊழியத்தை நீ செய்யணும். பிரைசியாசுவா. நானும் ஒரு காலத்தில் கைப்பிரதி கொடுத்தேன், தெரு பிரசங்கத்துக்கு போனேன். தேவன் சொன்னார், டே 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 இதெல்லாம் நிறுத்துறா, ஏன் ஊழியத்தை செய்யடா அப்படின்னாரு. அன்னைக்கு தேவன் என்னை வேர்திரித்தார். அப்போ நினைச்சேன், முறைப்படி செய்யணும். ஆமென். செய்ய நினைச்ச போது இந்த உலக மனிதர்களால் அநேக தடைகள் மத்தியில் நினைச்சேன், தேவன் அனுமதி கொடுத்தால் செய்வேன் என்று சொல்லி தேவன் அனுமதி கொடுத்தார். பரிபூர்ணமாக செய்ய வைத்திருக்கிறார். என்னை நிற்க வைத்திருக்கிற நான் விழாதபடிக்கு என்னை தற்காத்து கொண்டு நடத்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. காரணம் என்ன? அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்த என்னை எப்படி நடத்துகிறீர் ஆண்டவரே? நடத்தும். என்னை நடத்தின போது உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இடமின்றி ஒரு நாள் கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு பரலோகத்தின் தேவன் என்னை அபரிதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அதில் நான் சந்தோஷப்படுறேன். அன்னைக்கு வேதனைப்பட்டது நல்லது, ஏன்னா பிரமாணத்தை கற்றுக்கொள்ள. இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறது நல்லது, என்னென்னால் உங்களுக்கு முன்பாக சாட்சியாக நிறுத்த. அல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்களே அல்லேலூயா. ஏன்னா நீ இதுதான்
இன்னைக்கு வேதனைப்பட்டேனா நாளைக்கு உன்னுடைய சந்ததி முன்பு உன்னை சாட்சியாக நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. இதுதான் முதல்ல அனுபவிச்சு புரிஞ்சுக்கிட்டு தேவனுடைய சித்தத்தை செய், தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். உபாகமத்தினுடைய புஸ்தகம் 33வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிங்க. பென்யமீனை குறித்து யாவுக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கி இருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றான். அவருக்கு பிரியமானவன் அவருக்குள்ள இருப்பான், அவர் அவனை காப்பாற்றுவாராம். நீ ஒன்று செய்ய வேண்டாம், நீ சும்மா இருந்தா போதும். உனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நீ அது அடிக்கடி மறந்து போற, நானும் மறந்து தான் போவேன். அல்லேலூயா. மறக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை நிறையங்க. நாம் மறக்காமல் இருந்தால் பிரச்சனை வித்தியாசமாய் போகும். அல்லேலூயா. தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கிற போது என்ன சொல்றார் தெரியுமா? நீ மிகவும் பிரியமானவன். நல்ல கேளுங்க. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். எப்படி? நீ அவருக்கு பிரியமானு சொல்லி சும்மா சொல்லாத. சொல்லணும்னா நீ ஜெபிக்கிற ஜெபத்திற்கு உடனடியாக பதில் கிடைச்சிச்சுன்னா நீ அவருக்கு பிரியமானவன் தான். அல்லேலூயா. இன்னைக்கு தான் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலையே, அப்போ அவர்கிட்ட ஏதோ குறை இருக்குல்ல? அவர் கரெக்டா இருக்கிறார். நான் தான் சொல்றேன், அவர் சரியா இருப்பார். நீ சரியா இருக்கிறியா? நீ சரியா இருந்தால், அவருக்கு பிரியமாக நடந்தால், அவர் உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனாயிருப்பார். அல்லேலூயா. மூணாவது, ஏனோக்கு எப்படிப்பட்டவன் தெரியுமா? சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தான். ஒன்றாவது விசுவாசி, இரண்டாவது பிரியமானவன், மூன்றாவது சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தான். உன் சாட்சி எங்க இருக்குது? தேவன் உன்னுடைய சாட்சியை நினைக்காது சொல்லுவாரா? 1 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம். எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்கிறார். ஐயா, இதுதான் நடக்குது இன்னைக்கு. சாட்சி இல்லை, சாட்சி கெட்டு போச்சு. அது ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, மூப்பனா இருந்தாலும் சரி, அது யாரா இருக்கட்டும், சாட்சி இன்னைக்கு கெட்டு போகுது. என்ன காரணம்? அல்லேலூயா. முதல்ல ஒரு வீட்டுக்கு போற நேரம் சிங்கிளா போகாதீங்க. நான் ஸ்திரீகள் போனாலே சொல்லுவேன், 2 பேரா போங்க. ஏன்? நம்ம பேரை நம்ம கெடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மறுபடி ஊழியம் செய்ய முடியாது. அல்லேலூயா. அதில் ரொம்ப ஞானமாக இருக்கும். சரியா? இப்போ ரோமருடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு சாட்சி கிடைச்சிருக்கு? நீ தேவனுடைய பிள்ளைன்னு சாட்சி பெற்று வாங்கியிருக்கிறியா? இந்த சாட்சி நீ வாங்குறது இல்லை, இதை வாங்கித்தான் ஆகணும். இது தேவனுடைய கட்டாயம். இன்னைக்கு நம்ம சாட்சி வாங்குறது இல்லை. யார்கிட்ட வாங்குறோம்? முதல்ல கட்டின புருஷன்ட்ட சாட்சி வாங்க முடியுமா? கட்டின பொண்டாட்டிகிட்ட சாட்சி வாங்க முடியுமா? பெத்த பிள்ளைகிட்ட நீ சாட்சி வாங்கிடலாம். ஏன்னா பிள்ளைகிட்ட சின்ன பிள்ளையா இருக்கிற போது அந்த பிள்ளை என்ன நினைக்க தெரியுமா? எங்க அம்மா, எங்கப்பா, எங்கம்மா நல்லம்மா, எங்கப்பா நல்லப்பா சொல்லிடும். ஆனால் கெட்டின புருஷன்ட்ட போய் உண்மையா யாரும் இருக்கக்கூடாது, தனிப்பட்ட முறையில் போய், அத்தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் உண்மையிலேயே உங்களுக்கு உண்மையாக இருக்கிறேனா, கடவுளுக்கு பிரியமாக இருக்கிறேனான்னு கேட்டுப்பாரு. அதே மாதிரி புருஷன் போய் பொண்டாட்டிகிட்ட கேட்டுப்பாரு, சாட்சி தெரியும். இதெல்லாம் வாழ்க்கை மாறணும். அல்லேலூயா. இந்த சாட்சி எனக்கு இருந்துச்சு. 4வது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீங்க யூதாவில் வாசித்தீங்களா? அங்க என்ன சொல்றாரு? வருகை குறித்து பிரசங்கித்தான். இன்னைக்கு நம்ம வருகை குறித்து சொல்றோமா? நம்பிக்கையே இல்லை. வருகை பற்றி உள்ள எண்ணமே நம்மகிட்ட இல்லையே. அப்புறம் எப்படி நீங்க நானும் எடுத்துக்கொள்ளப்பட போறோம்? வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 6வது வசனத்துல என்ன சொல்றாரு? மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். அப்ப நீ இழக்க போறதுல எதனால அப்படின்னா உன் தூக்கத்தினால. ஆனா அவர் வருகிற போது உன்னுடைய தூக்க மயக்கத்துல நீ இருக்கிறதுனால, உறக்கத்தினால நீ அவருக்கு மனைவியாக முடியாது. சான்ஸே இல்லை. கைவிடப்பட போற, இந்த உலகத்துல பரிதவிக்க போற. அதனால முதல்ல தூக்கத்தை வெறுக்கிறவனா மாறுவியா? பிரைசியாசுவா. அல்லேலூயா. முதல்ல ஜெபத்திற்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கு. நான் பகல சொல்லலை, ராத்திரி. அந்த நேரத்தில் ஜெபம் பண்ண தொடங்கு. இன்னைக்கு ஜெபம் இல்லை, அது உனக்கு ஒரு குறை. மணவாளன் நீ தூங்கின பிறகுதான் வருவார். மத்தேயு சுவிசேஷம் 25:19 வாசிங்க.
வெகு காலம் ஆன பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். ஆமென். தாளந்தை கொடுத்தவன் உங்ககிட்ட கொடுத்த தாளந்துக்கு வந்து கணக்கு கேட்க போறார். நீ சொல்றீல்ல ஆண்டவர் என்கிட்ட வந்து சொல்லட்டும்னு சொல்லுவில்ல, கண்டிப்பா கணக்கு கேட்குற நேரம் தெரியும் தேவன் உன்னிடத்துல என்ன தாளந்தை கொடுத்தாருன்ட்டு. நான் இப்படிதான் நினைச்சேன், என்கிட்ட ஒன்றும் இல்லை, எப்படி போறது தேவ சமூகத்தில்? பிரசங்கம் பண்ண தெரியாது, வேதத்தை வாசிக்க தெரியாது, அதை தியானிக்க தெரியாது. நான் தேவ சமூகத்தில் இப்படி தான் சொன்னேன், ஆண்டவரே நான் எப்படி ஆண்டவரே என்னால் எப்படி செய்ய முடியும் இதெல்லாம்? ஏன்னா எங்கள் ஐயா கல்யாணம் கட்டாமல் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, அவரை போலாம் என்னால் முடியாது. எப்படி? ஆண்டவர் சொன்னார், ஒன்று அழைச்ச அழைப்பில் வாழ முதல்ல. நான் போனேங்க, எடுத்து உபயோகப்படுத்த ஆரம்பித்தார். இதுதான் தேவன். ஒன்று அழைச்சது எதுக்கு அழைச்சாரோ அதுக்கு நீ போய் தாகணும். பிரைசியாசுவா, இதில் நீ ஆணென்றும் பெண்ணென்றும் பார்க்காத, நீ கிளம்பி போய் ஊழியத்தை செய்ய, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்து, அவருக்குன்னு ஆத்தும அறுவடை செய்ய. இதனால் உனக்கு பலன் கிடைக்கும். இல்லை வந்து உன்கிட்ட கணக்கு கேட்குற நேரம் நீ புதைச்சு போட்டேன்னு சொன்னால் உன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பிடுங்கி ஒன்று அம்போன்னு விட்டுருவார். பிரைசியாசுவா, இறுதியாக மத்தேயு சுவிசேஷம் 31:34 வாசிங்க. ஆயத்தம் இல்லாமல் ஒருத்தரும் அவருடைய வருகைக்கு போக முடியாது. இப்போ ஏனோக் என்ன ஆனான், அவன் எப்படிப்பட்டவன், என்ன குணமுள்ளவன், என்ன செய்தபடியினால் அவன் எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிரவேசித்தான் என்பதை நீங்கள் அறிஞ்சீங்க. இப்போ நீங்கள் சும்மா இருந்தால் எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிரவேசிக்க முடியாது. அப்போ நீங்கள் பிரயாசப்பட்ட ஆகணும். ஏனோக்கை போல உங்களுக்கு விசுவாசம் தேவை, அவருக்கு பிரியமான வாழ்க்கை உங்கள்கிட்ட இருக்கணும். அல்லேலூயா, இருக்கிறோமா? சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். வருகை குறித்து நீ நம்பணும், அநேகருக்கு சொல்லணும். இவ்வளவு காரியத்தை நீ சொன்ன அப்படின்னா நீயும் எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிரவேசிக்கலாம். அல்லேலூயா. தேவன் உன்னிடத்தில் விரும்புகிற காரியம், நீ முதல்ல தேவ சமூகத்தில் முழு இதயத்தோட வரணும். அதுக்கு முதல்ல ஆராதிக்கிற ஆராதனை நீ விரும்பினதை கொடுக்கக்கூடாது, அவர் உன்னிடத்தில் விரும்புகிறதை நீ கொடுக்கணும். பிரைசியாசுவா, அவர் என்ன விரும்புவார்? ஒன்றை விரும்புவார். அப்போ நீ உன் விருப்பத்தின்படி நீ வாழக்கூடாது, நீ அவருடைய விருப்பத்தின்படி வாழ்ந்தால் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் சாட்சியுள்ள வாழ்க்கையிலும் வருகையை குறித்து பிரசங்கிப்பதிலும் நீ உறுதியாயிருந்தால் நீ மறுரூபமாக்கப்பட்டு பாளையத்திற்கு புறம்பே கடந்து போய் எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிரவேசிப்பா என்பது தேவன் உறுதியாயிருக்கிறார். உனக்கு ஆயத்தம் என்று சொன்னால் உன்னை ஒப்புக்கொடு. பரலோகத்தின் தேவன் உன்னை அபரிதமாய் அவருடைய ஆசீர்வாதத்தினுடைய ஊராய் நடத்துவார். அல்லேலூயா.